நெகேமியா சொல்றார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். நான் ஆலயத்திற்காக எப்படி இருந்தேன்? வைராக்கியமா இருந்தேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அதன் முறைமைகளுக்காக, கற்பனைகள், ஆலயத்தில் செய்யப்பட்ட ஆராதனைக்காக, ஆலயத்திற்காக வைராக்கியம் இருந்தாரு. இரண்டாவது ஆலயத்தினுடைய முறைமைகளுக்காக. ஹல்லேலூயா. அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக நான் வைராக்கியமா இருந்தேன். சிலர் ஆராதனையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, கையை கூட தட்ட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வாயை கூட திறக்க மாட்டாங்க, உட்காந்து அப்படியே பொம்மை மாதிரி ஏஞ்சி போறீங்க. என்ன பிரயோஜனம்? வைராக்கியம் இல்லை. நமக்குள்ள என்ன இல்லை? ஆண்டவருக்காக வைராக்கியம் இல்லை. நெகேமியா சொல்றாரு, ஆண்டவரே நான் ஆலயத்துக்காகவும் ஆலயத்தின் முறைமைகளுக்காகவும் நான் எப்படி இருந்தேன்? வைராக்கியமா இருந்தேன் ஆண்டவரே. அதனால என்ன பண்ணுங்க? நினைத்தருளும். So I'm very serious about it. God will visit you this November. வைராக்கியமா இருந்தவங்களை கர்த்தர் கண்டிப்பா சந்திப்பார். உங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். உங்க சூழ்நிலைகளிலே தேவன் உங்களை நினைத்தருளுவார்.